எஸ்ஆர்எம்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அந்த நியர்பையில் வீடு ரெடி டு ஆக்குப்பையில் தேடிட்டு இருப்பீங்க. சில பேர் ரெண்டல் பர்பஸில் இருந்திருப்பீங்க. ரெண்டல் கொடுக்குற காசுக்கு இங்கே வாங்கி நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு தாராளமாக இருக்கலாம். ஏன்னா எதுவுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணுன்ற ஆப்ஷனில் இல்லை. அப்படியே வீடு காலி பண்ணிட்டு வந்து ரெடியாக நீங்கள் உங்களுடைய திங்ஸை மட்டும் ரெடி பண்ணால் போதும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து வீடு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கூடாஞ்சேரி சப்ஸ்கிரிப்ஷனில் ஏதாவது வீடு இருந்தால் போடுங்க, அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் எங்களுக்கு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ மெயினாக நம்ம எடுத்து போட்டிருக்கோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரி. எக்ஸாக்டாக கூடாஞ்சேரியிலேருந்து உங்களுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட்டை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். சிங்கிள் பிஹெச்கே அண்ட் 2 பிஹெச்கே. உங்களுடைய பட்ஜெட்டில் கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கூடாஞ்சேரி லொக்கேஷனில் வீடியோ தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கூடாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நம்ம எஸ்ஆர்எம் ஸ்கூலுக்கு முன்னாடி லெஃப்ட் கட் ஆகும். அந்த லெஃப்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 250 மீட்டர்ஸில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு பெரிய ஹைலைட், ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நம்ம நெல்லிக்குப்பம் டு திருப்பூர் ரோடு சொல்லுவாங்க, அந்த ரோடோடைய வளர்ச்சி வந்து அபார வளர்ச்சியாக போயிட்டுருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு வந்து ஈசிஆர் பஸ் ரூட் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இது 100 ஃபீட் ரோடாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து கன்ஜஸ்டடாக இருக்கும். அந்த ஏரியாவும் உங்களுக்கு வந்து பிரிட்ஜ் சம்திங் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு வைட் ரோடாக ரெடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஏன் இந்த ரோடு உங்களுக்கு அபார வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடையார் டு கிண்டி அந்த ரூட் வழியாக கனெக்டிவிட்டி வரும். ரெண்டாவது ரேடியல் ரோடு, மூணாவது நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம வீடு எடுக்கிறதும் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும், ப்ராப்பர்ட்டி ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரோடு தான். ஐ மீன் கூடாஞ்சேரி டு திருப்பூர் கனெக்டிவிட்டி ரோடு தான். இந்த கனெக்டிவிட்டி ரோடில் உங்களுக்கு எல்லா ரூட்டுமே வந்து இன்பிட்வீன் கனெக்டிவிட்டி நிறையா இருக்குது. கூடாஞ்சேரி வழியாக போகும்போது நீங்கள் கண்டிகை கனெக்டிவிட்டி வந்துடும். இந்த பக்கம் கொட்டைமேடு போகும்போது செங்கல்பட்டு கனெக்டிவிட்டி வந்துடும். அதே மாதிரி திருப்பூர் போகும்போது நீங்கள் சத்யசாய் மெடிக்கல் காலேஜில் திருப்பூர் கனெக்டிவிட்டி வந்துடலாம். அதேமாதிரி பெரிய பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ரோடு கனெக்டிவிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து பொட்டானிக்கல் கார்டன், காயரம்பேட்லேருந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு 300 ஏக்கர்ஸில் பொட்டானிக்கல் கார்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரூட்டில் திருப்பூர் போகிற ரோட்ல வந்து ஒண்டர்லா தீம் பார்க், ஒரு பெரிய தீம் பார்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடாஞ்சேரி வந்து உங்களுக்கு வந்து சிஎம்டி லிமிட்டுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க. மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஸ்டேஷன் எல்லாமே செங்கல்பட்டு லிமிட்டில் இருந்தது எல்லாமே தாம்பரம் லிமிட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதோட வளர்ச்சி உங்களுக்கு நியர்பையில் ரெடி டு ஆக்குப்பையில் வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது சூட்டபுளாக இருக்கும். நியர்பையில் எம்ப்ளாய்மெண்ட் ஜோன் யாருக்கெல்லாம் இந்த ஏரியா சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜோஹோவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் சூட்டபுளாக இருக்கும். எஸ்ஆர்எம்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அந்த நியர்பையில் வீடு ரெடி டு ஆக்குப்பையில் தேடிட்டு இருப்பீங்க. சில பேர் ரெண்டல் பர்பஸில் இருந்திருப்பீங்க. ரெண்டல் கொடுக்குற காசுக்கு இங்கே வாங்கி நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு தாராளமாக இருக்கலாம். ஏன்னா எதுவுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணுன்ற ஆப்ஷனில் இல்லை. அப்படியே வீடு காலி பண்ணிட்டு வந்து ரெடியாக நீங்கள் உங்களுடைய திங்ஸை மட்டும் ரெடி பண்ணால் போதும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து வீடு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேருந்து மகேந்திரா வெல்சிட்டிலையும் சில பேர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் நியர்பையில் தேடிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கும் இது சூட்டபுளாக இருக்கும். இல்லை ஸ்ரீராம் கேட்வேல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்கும். இன்னொரு விஷயம், நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே போய் லெஃப்ட் கட் பண்ணே உங்களுக்கு எஸ்ஆர்எம் ஸ்கூல், அங்கேருந்து ஒரு கரெக்டாக 500 மீட்டர்ஸில் தான் எஸ்ஆர்எம் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது வேலம்மாள் ஸ்கூல், இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர், எல்லாமே ஆன் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் உள்ளே போகணுன்ற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் மெயின் ரோட்லேருந்து வரும்போதே ஒரு 2-3 ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று அமைஞ்சிருக்கு. அப்புறம் சென்ட் ஜோசப் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. அந்த பக்கம் சென்ட் ஜான் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பையில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது, கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் அப்படியே வண்டலூர் கிளம்பாக்கம் போனீங்கன்னா விஐடி யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ காலேஜுக்கு உங்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. மெடிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த பக்கம் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, தாகூர் மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ எல்லாத்தோடைய லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ஐஃபை என்க்ளேவ் அப்பார்ட்மெண்ட்டில் டோட்டலாக 5 வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ இதில் வந்து 3 வீடு அவைலபிளாக இருக்குது. 2 நார்த் ஃபேஸ்லையும் ஒரு சவுத் ஃபேஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஐ மீன் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் பெட்ரூமும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பிஹெச்கேயும், செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பிஹெச்கேயும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீடு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோடனே கார் பார்க்கிங், நல்லா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். எல்லா வீட்டுக்கும் உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்படி வந்தீங்கன்னா இது வரைக்குமே உங்களுக்கு கார் பார்க்கிங்கை தான் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க.
அதுமாதிரி என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போகும்போதே இங்கேயும் உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் ஏறி போகும்போதே. அதே மாதிரி மேலே போகிறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு தாங்க சிங்கிள் பிஹெச்கே 650 ஸ்கொயர் ஃபீட் வீடும் 251 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வாங்கலாம், இந்த இபி செக்ஷன் எல்லா வீட்டுக்குமே இபி காமன் இபி போர் சுவிச்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே போகலாம் வாங்க. இந்த வீடு வந்து டிடிசிபி அப்ரூவலில் கட்டப்பட்ட வீடு. உங்களுக்கு பேங்க் லோனும் இதில் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு வந்து இந்த வீடு தான், நார்த் ஃபேஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு சோல்ட் அவுட் பண்ணி பர்சன் வந்துட்டாங்க. நம்ம பார்க்க போகிற வீடு வந்து F2. வீட்டோடைய என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு சேஃப்டி கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக. அதே மாதிரி டோர் லாக் பண்ணி வச்சுருக்காங்களோ, ஓகே. டோர் வந்து டீக்வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. டோர்ஸும் நல்லா இருக்குது. உள்ளே வந்தோடனே ஹால், நல்லா ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 950 ஸ்கொயர் ஃபீட்டும் யூடிஎஸ் வந்து 430 ஸ்கொயர் ஃபீட்டும் யூடிஎஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸில் உள்ளே வாங்க. இங்கே நீங்கள் நான் சொன்னலங்க எல்லாமே இவங்களே ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. மெஷ் எல்லாமே இவங்களே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு யூபிவிசி விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனும் ஸ்ட்ரக்சர் டிசைனும் வந்து நல்லா இருக்கு பாருங்க. பெயிண்டிங் தான், இது வந்து ஸ்டிக்கர் கிடையாது. கிச்சன் பார்ப்போம் வாங்க. ஸோ கிச்சனும் நல்லா ஸ்பேஷியஸான கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லைட்டிங் எல்லாமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் உங்களுக்கு வந்து குசுவலை எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாஸ்து பிரகாரமாக உங்களுக்கு இந்த இடத்துல ஹோல்ஸ், ஒரு சில இதில் ஹோல்ஸ்லாம் அப்பா போட்டாங்கப்பா, ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. சில பில்டர்ஸ் வந்து ஹோல்ஸ் போடாமல் விட்டுருக்காங்க. சஜஷன் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அது மாதிரி பேக்கில் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால்கனி கிட்ட வந்து வாஷிங் மிஷின் ஏரியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நம்ம டோரை க்ளோஸ் பண்ணுறது. காமன் பாத், இந்த காமன் பாத் வந்து உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல். ஆக்சுவலாக 2 பெட்ரூம் 2 பாத்ரூம், ஒன்று இந்தியனும் ஒன்று வெஸ்டர்னும் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வாட்டர்மேன் பேரிவேர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம் வாங்க. மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே போனோன்னா மாஸ்டர் பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டில் 2 பால்கனி உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கபோர்டு, ரூஃப் எல்லாமே இதில். இது நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிங்கன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கும். அதுக்கு பட்ஜெட்டட் இன்டீரியர் கூட இருக்குது. யூபிவிசி டைப்பில் இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த சஜஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சில பேர் வந்து உட்டனில் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பிவிசியில் பண்ணுவாங்க. இப்போ கரண்ட்டாக யூபிவிசி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியல. அதை யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்லா இருக்குது ப்ராடக்ட். என்னோடய வீட்டுக்கு நான் அதுதான் போட்டிருக்கேன். பாத்ரூம் உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸோட டிசைன் நல்லா இருக்குது. எல்லாமே இப்போ புதுசாக தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லாமல் மெட்டீரியல் பார்த்தாவே தெரியும். காட்டன் ராட் முதற்கொண்டு உங்களுக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. வந்தால் ஸ்க்ரீன் போட்டால் போதும். அதே மாதிரி இன்னொரு பால்கனி சொல்லியிருந்தேன், கிச்சனில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸான பால்கனி தாங்க. ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். ஈவன் தோ ஏசிக்கு கூட உங்களுக்கு பாயிண்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வந்து பண்ணிக்கங்க அப்படின்னு, வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ப்ரொவிஷனும் உங்களுக்கு பக்காவாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. செகண்ட் பெட்ரூம் பார்ப்போம் வாங்க நம்ம. ஸோ அதுலேருந்து ஹால்லேருந்து அப்படி லெஃப்ட் எடுத்தால் செகண்ட் பெட்ரூம். பெட்ரூம் வைஸாக உங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க. எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே தான் உங்களுக்கு விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்ட் நெட்டோட. சில பேர் வந்து ஸ்டிக்கர் போடுவாங்க, இதை நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். வேணும் தேவைப்பட்டால் அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷனும் நல்லா இருக்குது. அதே மாதிரி லேஃப்ட் கபோர்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம கவர் பண்ணிட்டோம்னா உண்மையாகவே வேறு லெவலில் தான் இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டு. லைட்டிங் கூட உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க நைட் லேம்புக்கு. உண்மையாகவே இந்த வீடு வந்து வேறு லெவலில் இருக்குது. பட்ஜெட்டடாகவும் இருக்கும். இந்த லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது சூட்டபுளான வீடாக இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம டெரஸ் போய் பார்ப்போம். டெரஸ் என்ன அளவுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்றது பார்ப்போம் வாங்க. ஸோ டெரஸ் வெயில் வேறு செம்மையாக இருக்குது. செருப்பு போட்டு போனால் தான் மேலே, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கூடஞ்சேரியில் ஒரு 2.5 கிலோமீட்டர் வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரெடி டு ஆக்குப்பையில் இருக்குது. ஆல்ரெடி கீழ் வீட்லேயும் பர்சன் இருக்காங்க, இந்த வீட்லேயும் பர்சன் இருக்காங்க. 2 வீடு சொல்லியிருந்தேன் 2 BHK, இது ஒரு 2 BHK.
சும்மா அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 950 ஸ்கொயர் ஃபீட், யூடிஎஸ் 430 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 42 lakhs கோட் பண்ணுறாங்க. டெரஸ் போகலாம், சீக்கிரமா போகலாம். வாங்க 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 வாங்க. இங்கேயும் உங்களுக்கு சேஃப்டி கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே நல்ல விஷயம் தான். சில பேர் வந்து சில பில்டர்ஸ் குறை சொல்லக்கூடாது, சில பேர் போட்டிருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாமே அதை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஓ வாட்டர் சாஃப்ட்னரும் இவங்க வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக அமைச்சிருக்கு. வீடுங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நியர்பையில் தாங்க. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான். நல்லா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் பாருங்கள், நம்ம இந்த ரோட்டில் தான் வரப்போகிறோம். நம்ம எஸ்ஆர்எம் ஸ்கூல் 500 மீட்டர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தால, நம்ம டெரஸ்லேருந்தே உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க. எஸ்ஆர்எம் ஸ்கூல்லேருந்து நம்ம மேலே இருந்தே பார்த்தாலே தெரியும். அது வரைக்கும் பாருங்கள், இந்த எஸ்ஆர்எம் ஸ்கூல். இந்த சூப்பரான 2BHK காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 lakhs சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கார் பார்க்கிங், இபி, அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்க்ளூடடாக இந்த 43 lakhs சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். வேறு எந்த அடிஷ்னல் காஸ்ட்டும் அதில் வராது. அதே மாதிரி சிங்கிள் BHK சொல்லியிருந்தால அது வந்து 31 lakhs-உம், இன்னொரு 2BHK செகண்ட் ஃப்ளோரில் அது 42 lakhs-உம் கோட் பண்ணியிருக்காங்க. கூடாஞ்சேரி லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்கவங்க மறக்காம ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கூடாஞ்சேரி செக்ஷன்ல ஏதாவது வீடு இருந்தால் போடுங்க, அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் எங்களுக்கு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ மெயினாக நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கூடாஞ்சேரி லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.